இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமக்கும் கற்பனைகள் இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். And he said unto him, Why callest thou me good? There is none good but one, that is God. But if thou wilt enter into life, keep the commandments. Matthew chapter 19 verse 17. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இங்க ஒரு இளைஞன் இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு இயேசுட்ட கேட்கிறான். அதுக்குதான் இந்த வசனத்தை அவர் பதிலா சொல்றாரு. என்னைய நீ நல்லவன் சொல்லாத, தேவன் ஒருத்தர் தான் நல்லவர் அப்படின்னு சொன்னவர் அடுத்த சொல்ற காரியம், நீ கற்பனைகளை கைக்கொள்ளு. உனக்கு தந்த தேவனாலே தரப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள் உன்னிடத்தில் இருக்கிறது. அதன்படி நீ நடந்தாலே நீ நித்திய ஜீவனை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் இந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய புதிய உடன்படிக்கையின்படி நடக்கிற சந்ததி, ஆகையால் நமக்கும் கட்டளைகள், கற்பனைகள் இருக்கின்றனவா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர், கற்பனைகள் எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. அதை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே முடித்து வைத்தார். இப்போ நமக்கு அந்த கட்டளைகள், கற்பனைகள் எதுவும் பொருந்தாது. நாம புதிய உடன்படிக்கையில், கிருபையின் உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்றது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்து அவன் என்னன்னு கேட்கறதுக்கு அவர் சொல்ற காரியம், நான் என்ன செய்யணும், முடிவில்லா அந்த நித்திய வாழ்வை அடைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறப்போ அழகாக சொல்லுகிறார், நீ கட்டளைகளை கைக்கொள். நாம இந்த கற்பனைகள் கிடையாதுன்னு நினைக்கிறோமா? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து முதலாவது, அதாவது தன்னுடைய வருகைக்கு முன்பதாக ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல இருந்த கற்பனைகளை அதிகமாக்கினார். நம்ம அதை மறந்து போயிடக்கூடாது. அந்த கற்பனைகளை கடைபிடிக்கிறது ஈஸி. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவனாலே தரப்பட்ட இந்த கற்பனைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? இது ரொம்ப ஈஸி ஆயிட்ட, நம்ம இஷ்டம் போல இருக்கலாமே, எல்லாத்துக்கும் விலை கிரயம் செலுத்தி ஆயிற்றே அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த கட்டளை என்ன? முதலாவது தேவனை நேசிக்கணும். அது ஓகே, எல்லாருமே கிட்டத்தட்ட பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ரெண்டாவது அவர் சொன்ன காரியம், நம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும். இது நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட பேசும்போது சொல்றாரு, தாய் தகப்பனை கனம் பண்ணு. நம்ம சொல்லுவோம், எஸ் வி ஆர் டூயிங். அடுத்தது, கொலை செய்யாத, நாம செய்யல. களவு செய்யாத, ஓகே. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஓகே. நான் பிறந்ததுல இருந்து பொய்யே சொல்றது இல்ல, இதெல்லாம் சரிதான். ஆனால் நம்மை போல பிறரை நேசிக்கிறோமா? அங்க அந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு, உனக்குள்ள யாவற்றையும் விற்று உன்னுடைய அயலானுக்கு, தரித்திரனுக்கு, இல்லாதவனுக்கு கொடுன்றாரு. முகம் மடிந்து போய், மனம் மடிந்து அவன் போனான் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படி பிரதர் இது பாசிபிள்? தன்னுடைய எல்லாத்தையும் விற்று அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே வச்சிருக்க கூடாதா? இன்னைக்கு சேவிங்ஸ் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்மள சிலர் கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவர் அங்க சொன்னதனுடைய அர்த்தம், அதாவது நீ மற்றவர்களை நேசிக்கிறதற்கு மேலாக உன்னுடைய சொத்துக்களை, உன்னுடைய ஆஸ்திகளை நீ நேசிக்கிறாய். ஆகவேதான் அந்த இளைஞனுக்கு கஷ்டமா இருந்தது. தான் எதெல்லாம் தன்னுடைய பிடிமானம் அப்படின்னு நினைச்சிருக்கானோ, இவைகள் தான் மற்றவங்க என்னை மதிக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு அவன் சில காரியங்களை வைத்திருக்கிறானோ, அதை வித்து கொடுக்கிறப்போ அவனுக்கு மனதில்லாதிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தேவனாலே தரப்பட்ட அநேக காரியங்களை கை கொள்கிற நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றிற்கு மேலாக தேவனை நேசிக்கிறேன், அது ஓகே. ஆனால் என்னிடத்தில் இருக்கிறவைகளை பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு
அதுவும் கணக்கு பார்த்து இல்ல, எனக்கு திரும்ப வருமான்னு அந்த மாதிரி எண்ணத்தோட அல்ல. ஓ, அவன் இல்லாமல் இருக்கிறான், என்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும், எந்த பொருளானாலும் சரி, என்னையால கொடுக்க முடியுதா? அப்படியானால் நம்ம சொல்ல முடியும், நான் என்னுடைய அயலானை என்னை போல நேசிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த காரியத்துல மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஓட்டில சொல்லப்பட்டுள்ள அநேக காரியங்கள் அது இந்த தலைமுறையினருக்கு, அதாவது கிருபையின் பிள்ளைகளுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த புதிய உடன்படிக்கை, புதிய கற்பனைகள் அதைவிடையும் ரொம்ப ஹார்டானது. நாம் அதன்படி நடக்கிறோமா? நடக்க முயற்சிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படியானால் பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நம்ம கைக்குள்ள வேண்டாமா அப்படின்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 2 கற்பனைகளில் அவை எல்லாம் உள்ள வந்துரும். பிறரை நாம் எப்போது நம்மை போல நேசிக்கிறோமோ அவங்கள கனம் பண்ணுவோம், அவங்களுக்கு விரோதமான செயல்பட மாட்டோம், அவங்கள பத்தி பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், இன்னும் அவங்களுடைய உடைமைகளை நம்ம விரும்ப மாட்டோம், திருட மாட்டோம். ஆகவேதான் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த கற்பனைகளை தந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஏதோ கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையில கற்பனைகள் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. மாறாக எல்லா கற்பனைகளையும் அவர் காம்பேக்டா ஒரு அதவுடையும் இன்னும் கூட கொஞ்சம் ஹெவியரா நம்மளுக்கு தந்திருக்காரு. அதை நம்ம யோசித்து நடக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த உமது கற்பனைகளுக்காய் நன்றி தகப்பனே. நாங்க ஏதோ எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லாவற்றையும் நீர் வெற்றி சிறந்து விட்டீர் அப்படின்றத மாத்திரம் நாங்க நம்பி கிருபையிலே நாங்க ஓடக்கூடாது தகப்பனே. வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத் தருகிறதப்பா. நீங்க கிருபையும் சத்தியமும் சேர்ந்தவர் என்பதை நாங்க ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்தப்பா. உமது சத்தியத்திலே நின்று உமது கிருபையின்படி வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனையும் பிறரையும் நாங்க எங்களை போல நேசித்து வாழ்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.